படத்துல ஹீரோ கூட சேர்ந்து பயங்கரமா காமெடி பண்ணிட்டு ரியல் லைஃப்ல அதை விட அதி பயங்கரமா சண்டை போட்ட ஒரு 3 காமெடியன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாமா? இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்குது சூரி. இவர் சண்டை போட்ட அந்த ஹீரோ யாருன்னா விஷ்ணு விஷால். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன இட பிரச்சனை. ரெண்டு பேருக்குமே சின்ன இடம் தான் பிரச்சனை. நம்ம சூரி விஷ்ணு விஷால நம்பி ஒரு இடம் வாங்குறாரு. அந்த இடம்லாம் ஓகே தான், பட் அந்த இடத்துக்கு போறதுக்கு பாதை இல்ல, வழி இல்லையா. ரெண்டாவது சந்தானத்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பிரச்சனை எல்லாம் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான சூழல் இன்னும் வரல அப்படின்னு 1108 காரணம் சொன்னாலும் அதெல்லாம் உண்மை இல்ல. ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரச்சனை யூகோ பிரச்சனை. இவங்க ரெண்டு பேருமே விஜய் டிவியோட ப்ராடக்ட். சிவகார்த்திகேயன் வளர்ந்து ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. சந்தானம் சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய காமெடி ஆயிட்டாரு. இப்ப சிவகார்த்திகேயன் கூட நடிக்கிறதுல சந்தானத்துக்கு என்ன பிரச்சனைனா, நாம பார்த்து வளர்ந்த பையன் சிவகார்த்திகேயன், அவர் ஹீரோ நடிச்ச பட்டல் நாம காமெடி தான் நடிக்கணுமான்ற ஒரு ஈகோ. நம்பர் 1 வடிவேலு. இவர் சண்டை போட்ட அந்த ஹீரோ யாருன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த். வடிவேலோட ஆபீஸும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கட்சி ஆபீஸும் பக்கத்துல தான். சம்பவம் அன்னைக்கு விஜயகாந்தோட கட்சி ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு வந்த ஏராளமான தொண்டர்கள் கார் நிறுத்த இடம் இல்லாதனால வடிவேலோட ஆபீஸ் முன்னாடியே காரை நிறுத்திட்டு போயிடுறாங்க. அந்த போதாத நேரம் பார்த்து ஆபீஸ்க்கு வந்த வடிவேலு எவன்டா இப்படி காரை இங்க நிறுத்தினதுன்னு விஜயகாந்த் தொண்டர்களை இஷ்டத்துக்கு வசைப்பாடிடுறாரு. இதுல காண்டான விஜயகாந்த் தொண்டர்கள் வடிவேலோட வீட்டு மேல கல்லேறிய அங்க எதிர்பாராத விதமா வடிவேலு பொண்ணோட தலையில கல்லு பட்டு பயங்கரமா அடிபட்டுருது. என்ன ஏதுன்னு கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு இதுல காண்டான வடிவேலு பிரச்சார பீரங்கிய டிஎம்கேக்கு ஆதரவா களமிறங்கி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிக கடுமையா தரக்குறைவா தாக்கி பேசிடுறாரு. அப்ப படுத்ததுதான் வடிவேலோட சினிமா கரியர். இன்னை வரைக்கும் எந்திரிக்கவே இல்ல.